ஆக்சுவலாக இது வந்து ஓல்ட் ஸ்கூல் ஃபிஷ் அப்படி தான் சொல்லணும். சின்னதுலேருந்து நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னா வெயில் டேல பார்த்தோன்னா அந்த ஃபீலிங் ஒன்று வரும், செம ஃபீலிங் அது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய காக்குன்னு சொல்லலாம். இந்த ஹேமரெட்டு வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இவரை பார்த்தா தெரியுது. பயங்கரமான ரிசல்ட் இருக்குது. மெயினாக கலரேஷனில் நல்லா ரிசல்ட் கொடுக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக ஹம்ப் வந்து நம்ம சொல்லலாம். இதில் மேலோட அந்த 3 டைல் பாருங்கள். ரைட்டில் இருக்கிறது ஃபீமேலு, லெஃப்டில் மேலு. உஜாலா நீளத்தை போட்டு ப்ளூ ரீம் எடுத்து வந்திருக்கேன். இதெல்லாம் சேல் இப்போ இல்லை, இன்னும் ரெடி ஆனதுக்கப்புறம் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதமாச்சும் இருக்கும் சேல் வீடியோ போட்டு பேக் பண்ணி எல்லாமே தான். நேபாள் போயிருந்தேன், கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூரு எல்லா இடத்துக்கும் வீடியோ எடுக்க சுற்றிக்கிட்டே இருந்ததுனால இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இப்போ வந்து ஃப்ளவரான் ஒரு சிலது வந்து ரெடி ஆகிருக்கு. ஆல்ஃபாஸாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பேட்சில், அதெல்லாம் வந்து ரெடி ஆகிருக்கு. ஒரு 4-5 மீன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாஸ் வந்து தாயிலிருந்து ஸ்டாக் எடுத்திருக்கேன். அப்புறம் வீட்டில் ஹோம் பிரிட் மாலிஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி சேல்ஸ் ஸ்டாக்கில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம ஃப்ளவரான்ஸே பார்த்துடலாம். ஃப்ளவரான்ஸ் வந்து நான் டேங்குக்கு எந்த லைட்டும் கொடுக்கல. உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும், ரூம் லைட்டு தான். ஸோ கீழே வந்து நான் எதுவும் லைட் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி என்னோடய வாட்டர் டிடிஎஸ் வந்து கூட. நான் பர்சனல் கலெக்ஷன் வச்சுருக்க மீனுக்கெல்லாம் நான் டிடிஎஸ் மிக்ஸ் பண்ணி வந்து குறைச்சி வச்சுப்பேன். இதுங்களுக்கு வந்து பெருசாக குறைக்கல. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குறைச்சிருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு 1000 டிடிஎஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன கலர்ஸில் வந்து இதுங்களை பார்க்குறீங்களோ உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 30% வந்து கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ காட்டுறது வந்து ஆல்ஃபாஸ் தான். காட்டக்கூடியது எல்லாமே வந்து ஒரு 3 இன்ச்சில் இருக்கும். அது கூட இருக்க சிப்ளிங்லாம் இன்னும் 1 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் வளர்ந்து வந்தக்கூடிய மீன் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இதுங்களை மூவ் பண்ணால் தான் அடுத்தடுத்து இதோட சிப்ளிங் எடுத்து நான் பார்ட்டிஷன் போட முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கம்ஃபா, ஒயிட் ஐ, நல்லா இந்த ஹெட் ஃபுல்லாக மார்க்கிங் இருக்கும். ஹெட் ஃப்ரண்ட்டில் கூட மார்க்கிங் இருக்கும். இந்த பக்கம் வருதான்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ மார்க்கிங் இருக்கும். ஹேமர் காக் தான் நான் காட்டக்கூடிய கம்ஃபாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹேமர் காக் தான் இருக்கும். நான் காட்டக்கூடியதுன்னு இல்லை, யூஸ்வலாகவே கம்ஃபாஸ்க்கு மேக்ஸிமம் ஹேமர் காக் வந்துடும். ஸோ இந்த ஏஜுக்கு வந்து காக் வந்து கம்ஃபாஸ்க்கு இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஒரு 8 மாதம் 9 மாதம் அந்த ஸ்டேஜை தொடுறப்ப தான் நல்லா பெருசாக வரும் ஹம்ப்பு. இப்போ பார்க்குறப்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இதுதான் மீன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் கேமரா பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. கைக்குலாம் பயப்படாது, கேமராவுக்கு தான் பயப்படும். ஸோ நல்ல கலரேஷனு, பர்ஃபெக்டான அந்த ஷேப்பு, டைல் ஷேப்பு எல்லாமே இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகி கண்ணு கலர் மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவருக்கும் ஒயிட் ஐ தான். இந்த பர்ஃபெக்டான கம்ஃபாலாம் வச்சுருக்கணும், எனக்கு பாடி ஷேப் வேணும், மவுத் ஷார்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க இவரை ட்ரை பண்ணலாம். கலரேஷனுமே வந்து நல்லாயிருக்கும். பிடிச்ச உடனே கண்ணு சிகப்பாகவே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஒயிட் ஐ. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ ஐயாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரெட்டாகவே ஆயிடுச்சு. கையில் பிடிச்சோன்னா பயந்துருச்சு. நல்லாயிருக்கும் இந்த மீன். ஓகே, இவரை ஸ்ட்ரெஸ் படுத்த வேணாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்லேயே வந்து இருக்கிறதுலே ஆல்ஃபா இவரை சொல்லலாம். நல்லா குயிக்காக வளர்ந்து வந்துட்டாப்புல. இதுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து சுத்தமாக கலர் இல்லை. ஏன்னா இது கலரே இல்லை, ஹம்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் கலர் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பிங்க் ஷேடு வர ஆரம்பிச்சிது. இது எல்லாமே வந்து குயிக்காக அந்த பேட்சில் வளர்ந்து வந்ததுங்க. ஸோ கலர் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். வயசு கம்மி அப்படின்றனால பெருசாக எடுத்து காட்ட மாட்டுதுங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய காக்குன்னு சொல்லலாம். இந்த ஹேமரெட்டு வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இவரை பார்த்தா தெரியுது. அவ்வளோதான், போய் ஒளிஞ்சுப்பார். ஸோ உங்களுக்கு பெரிய காக்கில் வந்து ஒரு கம்ஃபா வேணும், ஷார்ட் ஃபேஸாக இருக்கும். கலரேஷன் டெஃபினட்டாக பிங்க்கு ரெட்டாக வந்து இன்னும் ஏஜ் ஆக வந்துடும். ஹம்ப்பு வந்து என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் வந்து மேசிவாக வரும். ஸோ பெரிய ஹம்புள்ள கம்ஃபா வேணும் அப்படின்னா இவரை செலக்ட் பண்ணலாம். குட் பாய். இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதான் இன்றைக்கி பசியில் இருக்காங்க. ஸோ கம்ஃபாஸில் வந்து இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னா இந்த 3 மீன் இருக்குது. மேக்மா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் ப்ரீடு. இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் இம்போர்ட்டடு. இவர் வந்து இந்தியன் ப்ரீடு. 500 தான். இது பக்கத்து வீட்டு பையனுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் இப்போ சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஏன்னா இது இருக்க இடத்துல நான் வேறு ஒரு கம்ஃபா போட்டு க்ரூம் பண்ணேன்னா எனக்கு இடம் கொஞ்சம் மிச்சமாகும். நல்ல மீன், ஹெட்லலாம் நல்லா திக்கான மார்க்கிங் இருக்கும், ஃப்ரண்ட்லேயுமே சரி.
சைஸ் கம்மி தான், ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சை கூட இன்னும் டச் பண்ணல, அந்தளவுக்கு சின்ன மீன் தான். ஸோ கம்ஃபாஸை தாண்டி அஃபோர்டபுளாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம். இன்னும் இருக்குது மீன்லாம், பட் அதெல்லாமே வந்து ரெடி ஆகலை. இப்போ காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதோட பொட்டென்ஷியல் என்னன்னு. உங்களுக்கு காமிச்சேன்னா இதோட மதிப்பு தெரியாது. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சேலில் வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃப்ளவரான் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் சேல் இப்போ இல்லை, இன்னும் ரெடி ஆனதுக்கப்புறம் தான். அக்னி இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9x9 ஃபுட்டு ஸ்டாக் இருக்குது. ஸோ இது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு தான், பட் பயங்கரமான ரிசல்ட் இருக்குது. மெயினாக கலரேஷனில் நல்லா ரிசல்ட் கொடுக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக ஹம்ப் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமானதே காட்ட மறந்துட்டேன், டிடிஎஸ் சொன்னேன்ல, அது சும்மா நான் சொல்லலை. இது பாருங்கள், இந்த அப்பா கடிச்சிருச்சு. இந்த டேங்க்கில் வந்து 1000 இருக்குது டிடிஎஸ்ஸு. இந்த டேங்க்கில் சரியா தெரியலையே, 935 900 கிட்ட இருக்குது. இதுலேயும் 1000 கிட்ட வருது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டிடிஎஸ் கூட தான் நான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 30% கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கெலாம் இந்த டேங்க்லாம் டிடிஎஸ் கம்மி. இவரை கொஞ்சம் ஸ்பெஷலாக க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எவ்வளோ இருக்குது, 400 தான் இருக்குது. இப்போ இதோட கலர் பாருங்கள். ஸோ டிடிஎஸ் கூட இருந்துச்சுன்னா சுத்தமாக கலர் காட்டாது மீன், தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு மீன்லேயும் இந்தளவுக்கு கலர் ரிசல்ட் இருக்கும். ஃபைட்டரில் எடுத்தோன்னே என்னோடய ஃபேவரெட்டு தான் வெயில் டெயிலு. வெயில் டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ ஃபேமஸ்ஸு, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப மீன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இப்போ ப்ளக்காட் எப்படி இருக்கோ அப்போ வந்து வெயில் டெயில் அப்படி தான். ரெண்டுத்தையும் பக்கத்தில் விட்டோன்னா சொல்லலாம், நீங்கள் இங்கே எப்படியோ நாங்கள் எங்கள் ஊரில் அப்படின்னு வெயில் டெயில் சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப தரமான மீன். இது பெருசாக ஓட மாட்டுது அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபுல் மூன் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இது வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ வெயில் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் வந்து ரொம்ப பழசு. நீமோ கலரும் வந்து இப்போ வந்து எக்ஸாட்டிக்கானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீமோஸுமே வந்து இப்போ காமன் ஆகிடுச்சு. பட் வெயில் டெயிலில் நீமோஸ் அப்படின்றது இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வருது. எனக்கு ப்ரீடிங்க்கு உடனே நான் பேரண்ட் இதுலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ லிமிட்டடாக இருக்குது. இதை நான் சாம்பிளுக்கு தான் காட்டுறேன், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பேராக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இதே குவாலிட்டியில் இருக்குது, சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி குவாலிட்டி வந்து எல்லாமே சேம் தான். எப்படி செமையாக இல்லை? ஆக்சுவலி இது வந்து ஓல்ட் ஸ்கூல் ஃபிஷ் அப்படி தான் சொல்லணும். சின்னதுலேருந்து நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னா வெயில் டெயில பார்த்தோன்னே அந்த ஃபீலிங் ஒன்று வரும், செம ஃபீலிங் அது. யோசிச்சு பாருங்கள், எக்ஸ்பென்சிவான ப்ளக்கார்ட்ஸு, இந்தோனேஷியா ஸ்டாக்கு எல்லாமே நான் எடுக்கிறேன். அதுலேருந்து எனக்கு நான் ப்ரீடிங்க்கு நான் பேரண்ட் எடுத்து வைக்கல, ஆனால் வெயில் டெயிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இதே குவாலிட்டியில் தான் இருக்குது. இதுங்களை விட்டு ரொம்ப நேரம் ஆகுது, அடிச்சுக்கிட்டு செத்துறாதீங்க. ஆனால் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது இதை பார்க்குறப்ப. யாருக்கெல்லாம் வெயில் டெயில் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ஆனால் திரும்ப சொல்கிறேன், பட் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ ப்ரீட் பண்ணி எப்படி தான் இதில் ரிசல்ட்லாம் வருதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபீமேல்ஸில் மட்டும் கொஞ்சம் கலரேஷன் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வெயில் டெயில் ஃபீமேல் தான். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, கொஞ்சம் ரெட்டு கலந்த மாதிரி தான் இருக்குது, பெரும்பாலும் கலர் கம்மியாக இருக்குது. எனக்கு எடுத்து வச்ச ஃபீமேலை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் எனக்கு எடுத்து வச்சது. ஸோ இதிலே பாருங்கள் கலர் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒவ்வொரு மீனோட வீடியோவும் நான் அனுப்புகிறேன். எது உங்களுக்கு வேணுமோ வந்து நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஆனால் மிஸ் பண்ணாமல் இதை ஸ்டாக்காகவும் எடுத்துட்டேன், எனக்கும் ப்ரீடிங்க்கு எடுத்து வச்சுட்டேன். சரி ரைட்டு, போதும். அடுத்த மீன் பார்க்கலாம். அடுத்து வந்து ட்ராகன் வந்து இதை நம்ம ஸ்னோ ட்ராகன்னு சொல்லலாம், ஸ்னோ ஒயிட் ட்ராகன்னு சொல்லலாம். அந்த ஒயிட் வந்து நல்லா மில்கி ஒயிட்டாக இருக்கும். இது ஃபீமேலு, அதை சுற்றி வந்து ரெட்டு இருக்கும். சாம்பிளுக்கு தான் எடுத்து பார்த்தேன், பட் குவாலிட்டி செமையாக இருக்குது. டைல் குவாலிட்டி ஃபீமேல்லையுமே பாருங்கள், மேலில் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். சூப்பரான டைல் குவாலிட்டி. இது வந்து நீங்கள் ப்ரீடிங்க்குலாம் வாங்கினீங்கன்னா ரிசல்ட் அதிகமாக எதிர்பார்க்கலாம். 100% எல்லாத்துக்குமே கலர் வந்துடும். இந்த செல்லஃபைனு அந்த தொல்லெல்லாம் வந்து இந்த மாதிரி சாலிட்ஸில் நமக்கு வராது. நமக்கு வந்து கலரேஷன் ரிசல்ட்டும் வந்து ஒரு 50 to 60% இந்த மாதிரி நீட்டான கலர்ஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட்டு கூட கம்மி அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ ப்ரீடிங் ரிசல்ட்லாம் இந்த மாதிரி சாலிட்ஸில் நல்லாயிருக்கும். நல்ல டைல் குவாலிட்டியான மேலுக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து எல்பாயி. வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே கலர் போகக்கூடாதுன்னு நினச்சேன், போயிடுச்சு. ஃபீமேல் வந்து செம்ம கலரு, நல்ல குவாலிட்டியான ஃபீமேலு. மேலுக்கு பயந்து இப்படி ஆகிடுது.
ஃபீமேலோட கலர் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பாட்டிலில் போட்டு வச்சேன்னா கலர் சூப்பராக வந்துடும். இப்போ மேலுக்கு பயப்படுறதுனால தான் இப்படி இருக்கு. எல்லாமே தாய் ஸ்டாக் தான். பக்காவான டைல் மார்க்கிங் மேலுக்கு. கொஞ்சம் கீழே மேலுக்கு டைல் டேமேஜ் ஆயிருக்கு. பட் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு வாரம் நல்ல ஃபீடு கொடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். ஹெல்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் பிரித்து விட்டேன். இன்னும் ஃபஸ்ட்டு ஃபீடு எதுவுமே அடிக்கலை. வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது. சும்மா எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்ல குவாலிட்டியான இந்த பேர். ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதெல்லாம் எடுக்கலாம். உஜாலா நீளத்தை போட்டு ப்ளூ ரிம் எடுத்து வந்திருக்கேன். ப்ளூ ரிம் வந்து ஒரு 3 பேர் இருக்குது. இது வந்து நான் சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இதில் இருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான். எல்லாமே சேம் குவாலிட்டி. சைஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் நான் பாட்டிலேருந்து நார்மல் வீடியோ அமுச்சு விட்றேன். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல் ஃபீமேலு. இந்த மேல் நல்லா இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்பிளேல கொடுத்துப்பேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச எல்லா ஃபைட்டருமே வந்து பேராக இருக்குது. இவர் ஒருத்தர் மட்டும் சிங்கிள் மேலாக இருக்கார், எஃப்சிசிபி. ஆக்சுவலாக இதுக்கு ஃபீமேல் இல்லை, வேறு எதனா ஃபீமேல் கலந்து போடலாமான்னு நினச்சேன். பட் வேணாம், நிறைய பேர் சிங்கிளாகவும் நல்ல குவாலிட்டி ஃபிஷ் எடுப்பீங்க. செம்மையான மேல் இது. அந்த காப்பர் பாருங்கள், நல்லா ஷைன் ஆகுதுல. இந்த டேங்குக்குமே மேலே நான் லைட்லாம் வைக்கல, ரூம் லைட்டு தான். பாருங்கள், தூரத்தில் வச்சா அது இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போனால் தான் அந்த ஷைனிங் எல்லாமே இருக்குது. எஃப்சிசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் பிடிக்கும் அப்படின்றனா, எனக்கு பிடிக்காது. பெருசாக வந்து எஃப்சிசிபியில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. அது வந்ததுலேருந்தே அப்படி தான். அது ஏன்னு தெரியல. பட் நிறைய பேர் எஃப்சிசிபினா அப்படி இப்படி அப்படின்னு அது மேலே ஒரு பெரிய ஆர்வமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அவங்க பர்சனல் டேஸ்ட்டை பொறுத்து தானே இருக்குது. மூன் டெயில் பலூன் மாலி. ஆக்சுவலாக இதில் வந்து பெருசாக ப்ராஃபிட் கிடையாது. இதை சும்மா ஆசைக்கு நான் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெரைட்டி வந்து சேலுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். இதுங்களுக்கு நான் டெட்ரா பிட்ஸ் தான் போடுறேன். யோசிச்சு பாருங்கள், மாலிக்கு டெட்ரா பிட்ஸ் போட்டு எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும்? ஸோ அதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத மட்டும் செலக்டிவாக எடுத்து யாராச்சும் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களே, ஸோ அவங்களுக்காக செலக்டிவாக எடுத்து நான் சேல் போட்டுட்ருக்கேன். அந்த 200 மீனில் எனக்கு ஒரு 10% மீன் தான் கலர் வந்திருக்கு. நானும் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். மீதி நல்ல நல்ல மீனாக ஒவ்வொன்றா சேல் பண்ணுறேன். இந்த வெரைட்டியை வந்து நம்ம மூன் டெயில் பலூன் மாலி, ஷார்ட் பாடி இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டம்போ ஏர்னு சொல்லலாம். ஃபீமேலோட ஏர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த ஃபீமேலுக்கு வந்து ஆனால் டைல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த மூன் டெயிலு இது ஒரு பேரு. இன்னும் ஒரு 2 பேர் எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் மேலோட அந்த மூன் டெயில் பாருங்கள். ரைட்டில் இருக்கிறது ஃபீமேலு, லெஃப்டில் மேலு. இதுங்க சைஸ் வந்து கம்மி தான், சரிங்களா? ரொம்ப குட்டிஸு, செமி அடல்ட் சைஸ் தான். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ஏதோ பெரிய மீன் மாதிரி தெரியும். இது பாருங்கள், நல்லா குட்டி மீன் தான். நகம் சைஸ் தான் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வாங்கி வளர்த்து தான் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மாலிஸ்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணுறது தான் பெட்டரு. மேல் பின்னாடி இருக்கார், இவர் தான் மேல். மேல் திரும்பவே மாட்டுறாரு. திரும்பிட்டார். இப்போ ஃபீமேல் ஃப்ரண்ட்லேருந்து மறைச்சிக்கிச்சு. குட் டீம் ஒர்க். நல்ல மேல். ஆனால் டேங்க்கில் வைக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுங்க டாப் வியூலேயும் அழகாக இருக்கும், கிளாஸ் டேங்க்லேயும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒரு தனித்துவமான மாலி வெரைட்டி தான். கொஞ்சம் இதுங்க வந்து எல்லோ கலர் நல்லா அடித்து வருது. இன்னும் ஏஜாக நல்ல எல்லோவாக மாறிடும். இது மேலு. இந்த குண்டாக இருக்கிறது ஃபீமேலு. இதுங்க கொஞ்சம் நல்ல சைஸு இருக்கிறதுலே, கொஞ்சம் இதான் சைஸு.
பட் இதுவுமே அடல்ட்டு கிடையாது, குட்டிங்க தான். நீங்கள் வளர்த்து தான் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பலூன் மாலின்றதுனால ஃபீமேல் வந்து யங் ஏஜ்லேயே நல்லா குண்டாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே, இன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா வெனஸ்டே வந்து டிஸ்பேச் பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து டியூஸ்டே தான் டிஸ்பேச் பண்ணுவேன். பட் இந்த வாரம் வந்து வெனஸ்டே தான் டிஸ்பேச்சு. மண்டே புக் பண்ணாதான் கிடையாது, டியூஸ்டே புக் பண்ணாலும் வெனஸ்டே தான் டிஸ்பேச்சு. வெனஸ்டே காலில் புக் பண்ணாலும் வெனஸ்டே டிஸ்பேச்சு. ஃப்ளோரானு, பெட்டா, மாலி, அப்புறம் அந்த ஃப்ளோரானுக்கான ஃபுட்டு எல்லாமே வந்து கொரியரில் தான் அனுப்புவேன், வீட்டுக்கே வந்துடும். ஆனால் ஃப்ளோரான் புக் பண்ணுறவங்க மட்டும் கொரியர் ஆஃபீஸ் போய் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா மறுநாளே கொரியர் ஆஃபீஸ் வந்துடும், அவங்க டெலிவரிக்கு லேட் ஆக்குவாங்க. ஸோ நீங்கள் நேரில் போய் ஃப்ளோரான் கலெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அப்புறம் குட்டியாக ஒரு ஃப்ளோரான் காமிச்சிருப்பேன், அது வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது மீனே 500 தான். நான் சென்னைக்கு வெளியே நான் கொரியர் பண்ணுறேன்னா 350 ரூபா 400 ஆயிரும். 350 ரூபா 400 ரூபா அந்த மீனுக்கு கொரியர் செலவு பண்ணுறது ஒர்த்து கிடையாது. ஸோ அது நேரில் வந்து பெரும்பாலும் சென்னையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நேரில் வந்து அந்த மீன் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வெனஸ்டே டிஸ்பேச் பண்ணுறேன் அப்படின்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடேக்குள்ளே வந்து எல்லாருமே ரிசீவ் பண்ணிடுவீங்க. சென்னைக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சாட்டர்டேக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க.